இரண்டு பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே அடித்தளமான KLMN அப்படிங்கிற படிநிலையில் நின்று கல்வி கற்று தேர்ச்சி பெற்று வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ள நுழைந்த பிறகு இருவரும் சந்திக்கும் சவால்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்த விதம், அதோட அணுகுமுறை அவங்கள நம்மளுக்கு வெளிப்படுத்துது. உதாரணமாக நம்மளுக்கு நம்ம கண் முன்னே கொண்டு வருது. இப்போ நம்மளுடைய கதாநாயகி அவங்க இதை எப்படி கையாளணும்னு ஆரோக்கியமான தகவல்களை தேடி தேடி அவங்களுக்கு முயற்சி செய்து விடாமுயற்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு இந்த பிரபஞ்சமானது எந்த வகையில் உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த கல்விக்கொடியில் எல்லைக்கோடுகளுக்கு அப்பால் இருக்கிற பிரபஞ்சம். எல்லைக்கோடுகளுக்குள்ளே இருக்கிற மின்னணு சமுதாயம் ஒருவருக்கு தீங்கு தரும் தகவல்களை தரும் பொழுது அவர் இறுதியில் மரணத்தை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கும், அந்த எல்லைக்கோடுகள் வழியே இந்த சமுதாயமும் இந்த பிரபஞ்சமும் தரும் ஆரோக்கியமான தகவல்கள், அதாவது நான் நெகட்டிவ் சப்ளை ஆஃப் இன்புட்ஸ், அந்த தகவல்களை பெற்று எப்படி ஒருத்தங்க தன்னோட வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றிக்கிறாங்க. அதை தான் நடுவில் இருக்கிற அந்த அகல் விளக்கு, ஒளிரும் அகல் விளக்கு, அதுக்குள்ளே குறிக்கப்பட்டிருக்கிற தொழில் மற்றும் குடும்பம், அந்த 2 சவால்களையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆரோக்கியமான தகவல்களையும் செய்திகளையும் எடுத்துக்கொண்டு இந்த மின்னணு சமுதாயத்தில் இருக்கிற ஆரோக்கியமான தகவல்களை எடுத்துக்கொண்டு எப்படி கசப்பான சம்பவங்களை ஒரு விருப்பமாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 2ஆம் பகுதி. இந்த நிலையில் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருந்தது. சாப்பாடு, குழந்தைகள் படிப்புக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் என் தோழி இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் என்னை பயிற்சியாளராக சேர்த்து விட்டார். அங்குதான் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வு குறித்து தெரிய வந்தது. என் தோழியர் பலரும் உன்னால் முடியும், முயற்சி செய் என்று நம்பிக்கை கொடுத்தனர். ஆரம்பத்தில் இலவச பயிற்சி மையத்தில் நடத்தப்பட்ட தேர்வில் ஒற்றை இலக்கத்தில் தான் மதிப்பெண் பெறுவேன். ஒரு பாடத்தை படிப்பதற்கே பல மணி நேரம் ஆகும். காலையில் பீடி சுற்றுவேன், மதியம் படிப்பேன், இடையில் பயிற்சி வகுப்புகளுக்கும் செல்லுவேன். படிக்க ஆரம்பித்த ஓர் ஆண்டில் குரூப் 4 தேர்வு எழுதினேன். தேர்வு முடிவு வெளியான பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு தட்டச்சு தெரியும் என்பதால் எளிதாக வேலை கிடைத்தது. ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு பீடி சுற்றிய கையில் அரசு வேலைக்கான உத்தரவை வாங்கினேன். எங்கள் ஊரில் நான் அவமானப்பட்டு நின்றேனோ, எந்த ஊரில் நான் என் வாழ்க்கையை தொலைத்தேனோ அதே ஊரில் தலை நிமிர்ந்து நடந்தேன். எனக்கு மதுரையில் பணி ஒதுக்கினர். அதனால் குழந்தைகளுடன் மதுரைக்கு வந்துவிட்டேன். கிராமத்திலேயே வளர்ந்த எனக்கு நகரத்து சூழ்நிலையை கையாளுவது சிரமமாக இருந்தது. இந்த வகையில் KLMN அப்படிங்கிற அந்த முதல் பதத்திற்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய சமுதாயத்திலிருந்து கிடைத்த தகவல்கள், இல்லம் தேடி கல்வினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் அவங்களுக்கு புதியதான ஒரு கதவை அப்போது தான் திறக்குது. அவ்வாறு திறக்கப்பட்டது தான் அவங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வேலையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் நோயிங், தெரிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் அவங்க கற்றுக்கிறாங்க, ஆர்வத்தோட விருப்பத்தோட கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனை செய்கிறாங்க. நாம் 1 மார்க்கு தானே வாங்குகிறோம், நாம் எப்படி அதை மதிப்பெண்ணை மேல் நோக்கி கொண்டு செல்வது. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு, காலத்தை பயன்படுத்திக்கிறாங்க. காலையில் பீடி சுற்றுறது, மத்தியானம் படிக்கிறது, சாயங்காலம் வேலைக்கு போகிறது, அப்புறம் கிளாஸுக்கு போகிறது, பிள்ளைங்களை பார்க்குறதுன்னு நேரத்தை அவங்க கையாளுறாங்க. அன்பாக குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நிலை தான் KLMN. அதாவது புதுசாக ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டு அதில் பயிற்சி பண்ணி அதை சிந்தனை விரிவாக்கம் செய்து எப்படி நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து சுயமாய் சிந்தித்து
காலையில் பீடி சுற்றுறது, மத்தியானம் வீட்டு வேலை பார்த்து பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறது, சாயங்காலம் கிளாஸுக்கு போகிறதுன்னு அவங்களே நெறிப்படுத்திக்கிட்டாங்க அறம் சார்ந்த வழியில். அதாவது இந்த ஒரு வழியை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதற்கு அவங்களுக்கு கல்வியும் வாழ்க்கையும் உறுதுணையாக இருந்திருக்கு. இதுதான் இவங்களை ஹைலைட்டாக உயர்த்தி எடுத்து வந்திருக்கு. இப்போது அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி இருக்கிற ஒரு வேலை கிடச்சிருக்கு. நம்பிக்கையோட புதிய பங்களிக்கிறதுக்காகவும் புதிய வாழ்க்கையை தேடியும் தன்னுடைய குடும்பத்தையும் மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கேயும் அந்த வாழ்க்கையானது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லைக்கோடுகள் மாதிரி புதிய புதிய சிக்கல்களையும் சவால்களையும் அவங்களுக்கு தருது. அதை தான் அந்த இறுதி பகுதியில் நாம் பார்க்குறோம். என்னென்னா மதுரைக்கு குடிபெயர்வது, ரயிலுக்கு டிக்கெட் வாங்குவது, தனியாக வீடு தேடுவது என்று எல்லாவற்றையும் தேடி செயலாக்கம் பண்ணியிருக்கிறாங்க.